ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் சயின்ஸ் தமிழ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம அனோட்டேஷன் கேட்டகரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வேல்யூபிளான டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்சனலைஸ்டு கோச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சண்டேஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இன்டெப்த்தாக வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னவா போற இன்ஜினியரா மயிராவ You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and say to yourself, it's not over until I win. அனோட்டேஷன் கேட்டகரினா என்னென்னு பார்த்தோம்னா, அனோட்டேஷன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு தேவையான அனோட்டேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறது. எனக்கு அனோட்டேஷன்ஸு வேண்டாம், அது மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட அனோட்டேஷன்ஸை விசிபிள் பண்ணுறது தான் வந்து அனோட்டேஷன் கேட்டகரி. ஸோ வந்து நம்ம இப்போ ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா அனோட்டேஷன்ஸையுமே வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க இவங்க. ஓகேவா? கிரிட்டாக இருக்கட்டும், லெவல்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் டேகு, எலக்ட்ரிக்கல் டேகு, நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் டீட்டெயில் ஐட்டம் டேக், எல்லா டேக், நெக்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த அனோட்டேஷன் கேட்டகரிக்குள்ளே எப்படி வர்றது அப்படின்னா விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் தான் இருக்கும் விவி கமாண்டு. ஸோ வந்து இதில் நமக்கு எக்கச்சக்கமான அனோட்டேஷன் கேட்டகரிஸ் இருக்கும். ஓகேவா? பார்த்தோம்னா நிறையா இருக்கும். கால் அவுட்டு, நெக்ஸ்ட் கால் அவுட்னா வந்து நம்ம செக்ஷன் பிரிச்சிருப்போம்ல, செக்ஷன்லேயே வந்து கால் அவுட் பிரிப்பாங்க. அதெல்லாம் நம்ம போக போகிற கிளாஸில் தான் பார்க்க முடியும். ஸோ வந்து இது மாதிரி நமக்கு நிறையா எக்கச்சக்கமான டேக்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து பேசிக்காக நான் ஒரு ஷீட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க அனோட்டேஷன்ஸை மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா நான் எலக்ட்ரிக்கல் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டேகு, நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக், நெக்ஸ்ட் வந்து கிரிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன டெக்ஸ்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இங்கே ஒரு டெக்ஸ்ட் நோட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட டேக் மட்டும் நான் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஹைட் பண்ணுறது, எப்படி இதெல்லாம் விசிபிள் ஆகுதுன்றதை வந்து பார்ப்போம். சேம் வந்து விவி கொடுத்துக்கோங்க. விவி கொடுத்துட்டு இதில் வந்தோம் அப்படின்னா அனோட்டேஷன் கேட்டகரிஸில் எனக்கு இந்த கிரிட்டு வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னா, இப்போ நான் ஜிஆர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே கிரிட்ஸ்னு வருதா? நான் கிரிட்டு எனக்கு தேவையில்ல, ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே கிரிட்டு வந்து ஹைட் ஆயிரும். ஓகேவா? தெரியுதா? இப்போ கிரிட் ஹைட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பேசிக். நம்ம வந்து இந்த கிரிட்டு, லெவல்ஸு, நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டேக்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம பேசிக்காக வந்து மேக்ஸிமம் டைம் அனோட்டேஷன் கேட்டகரிஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கிரிட்டு அதே மாதிரி லெவல்ஸ் வேணாம் அப்படின்னா லெவல்ஸு ஹைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக். மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக்கு. இதை அன்டிக் பண்ணி விட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக் எல்லாமே ஹைட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த எஃப்சியூவில் உள்ள டேக் எல்லாமே வந்து ஹைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டேக் வேண்டாம், மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக் வேணும். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டேக் வேண்டாம் அப்படின்னா சும்மா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எங்கே இருக்குன்ட்டு டேக் நோட் பண்ணிவிட்டு அன்டிக் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக் எல்லாமே வந்து ஹைட் ஆகிடும். இப்போ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு டேக் எதுவுமே இருக்காது. ஓகேவா? புரியுதா? இது மாதிரி இப்போ நான் வந்து பேசிக்காக ஒரு 2-3 டேக்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்கிறத. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான், இப்போ ஏதாச்சும் ஒரு டேக்கோட நேம் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா அதோட நேம் வந்து நமக்கு இங்கே டாப் லெஃப்ட் கார்னரில் நமக்கு இருக்கும். இங்கே இருக்குல்ல, மாடிஃபை மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக் அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து இதை லொக்கேட் பண்ணி நீங்கள் வந்து ஹைட் பண்ண போகிறீங்க. சிம்பிள். ஓகேவா? அதே மாதிரி அந்த டேக் வந்து எனக்கு பேர் தெரில, அது ஹைட்டில் இருக்குது, எனக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல இருக்கா, இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து டிஜி கொடுத்துட்டு டேக் நான் வந்து வைக்க பார்க்குறேன். டிஜி அப்படின்னா டேகு கமாண்டு. டேக் நான் கொடுக்குறேன். மெக்கானிக்கல் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வார்னிங் வருது. ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வைக்க போகிறீங்க டேகு, இது மாதிரி எரர் வரும், உங்களுக்கு வந்து டேக் அப்ளை ஆகியிருக்காது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் அனோட்டேஷன் கேட்டகரியில் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டோட டேக் வந்து ஹைட்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரியலை. ஓகேவா? இப்போ நான் விவி கொடுத்துட்டு அனோட்டேஷன் கேட்டகரியில் போயிட்டு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டை லொக்கேட் பண்ணி அந்த டேகை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து டிஜி கொடுத்துட்டு நான் கொடுக்கும்போது எனக்கு டேக் வருது. தெரியுதா? ஓகேவா? இது மாதிரி சில எரர்ஸ் வந்து சில டைம் வரும். நான் அந்த எரரையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படி வரல, இது மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா அனோட்டேஷன் கேட்டகரிலாம் போய் நீங்கள் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது மாதிரி தான் லொக்கேட் பண்ணி எடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து
அதோட பேருமே தெரில, எனக்கு வந்து இது என்ன காம்போனன்ட்டு தெரில, எந்த இதை போய் ஆன் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை போய் செலக்ட் பண்ணாலே போதும். நமக்கு இங்கே என்ன எக்யூப்மெண்ட்னு இங்கே விசிபிள் ஆகும். மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டுன்னு இருக்கா, அப்போ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டோட டேகை போய் நம்ம ஆன் பண்ண போகிறோம். இதே வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னு காட்டும் இங்கே. நான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து டீன் இருக்குல்ல, இது வந்து தெர்மோஸ்டாட்டு. இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸில் இருக்குது. ஓகே, எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸோட டேகை நான் போய் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸோட டேக் வந்து எனக்கு விசிபிள் ஆகும். ஓகே, அப்போ நான் இங்கே டீன்னு இங்கே வருதா, இதே எனக்கு இந்த டீ வரல. இப்போ விவியில் போயிட்டு நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸோட டேக் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸ் டேக் இருக்கா, இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிற டீ காணா போயிடுச்சு தெரியுதா. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸோட டேக் தான் உள்ள டீனே வச்சுருக்காங்க. ஸோ நான் டேக் கொடுக்கும்போது எனக்கு வராது, இது மாதிரி யாராவது காட்டும். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஜஸ்ட் நம்ம இதோட எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸ்ன்னு இருக்கா. இப்போ விவியில் போகிறோம், எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸ் லொக்கேட் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம், ஓகே விடுறோம். ஓகே, இப்போ நான் வந்து டேக் டிஜி கொடுத்து நான் வைக்கும்போது எனக்கு டேக் வரும். ஓகே, இப்படி தான் வந்து நீங்கள் டேக் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து அன்னோட்டேஷன்ஸ் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும், ஷோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷன்லாம் எனக்கு தேவையில்ல. டைமென்ஷனும் நமக்கு இதில் தான் இருக்கும். ஸோ டைமென்ஷன் எங்கே இருக்குது, இந்த இருக்கா. சும்மா டைமென்ஷனை வந்து நான் டிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டைமென்ஷன்ஸ் இப்போ ஹைட் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு டெக்ஸ்ட் நோட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா டெக்ஸ்ட் நோட்டு டிஇ கொடுத்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் நோட் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் நோட்டை வந்து நான் டிக் பண்ணால் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ டெக்ஸ்ட் நோட் எல்லாமே நமக்கு ஹைட் ஆகிடும். ஓகேவா, சில டைம் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வைக்கும்போது டெக்ஸ்ட் விசிபிள் ஆகாது. ஏன்னா நமக்கு அன்னோட்டேஷன் கேட்டகரியில் டெக்ஸ்ட் நோட்ஸ் வந்து ஆஃபில் இருக்கிறதுனால. ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு விசிபிள் ஆகும் டெக்ஸ்ட் நோட். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னொரு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குது. என்னென்னா செக்ஷன் பாக்ஸஸ். ஓகேவா, செக்ஷன் பாக்ஸ் வந்து நமக்கு 3Dயில் இருக்கும்போது நமக்கு இங்கே ஒரு செக்ஷன் பாக்ஸ் வரும் தெரியுமா. நான் இப்போ வந்து 3D காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த டிபியை மட்டும் நான் 3D காமிக்கிறேன். இப்போ வந்து நான் விவி கொடுக்குறேன். இதில் வந்து நமக்கு எல்லா அனோட்டேஷனும் ஆஃப் இருக்குது. இங்கே செக்ஷன் பாக்ஸ்ன்னு இருக்கா, செக்ஷன் பாக்ஸ் நான் டிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்டை சுற்றி ஒரு ஒயர் ஃப்ரேம் பாக்ஸ் வரும். ஓகேவா, இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விசிபிலிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு நமக்கு வந்து மேலே பார்க்கணுமா, இன்னும் கொஞ்சம் மேலே வரணுமா, இது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் செக்ஷன் பாக்ஸை வச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்கோப் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்கோப் பாக்ஸு இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் தெரியும், ஒரு பெரிய க்யூபாக. ஏன்னா வந்து நம்ம ஸ்கோப் பாக்ஸ் தான் என்னென்னா நம்ம லிங்க் பண்ணியிருப்போம்ல, பில்டிங்கு ரிவீட் லிங்க்ஸில் போய்ட்டு லிங்க் பண்ணியிருப்போம் தெரியுமா. இந்த மாதிரி லிங்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் உள்ள ஸ்கோப் பாக்ஸ் தான் வந்து செக்ஷன் பாக்ஸ் தான் வந்து ஸ்கோப் பாக்ஸ். ஓகேவா, அதோட ஸ்கோப் பாக்ஸ் வந்து நமக்கு ஹிடன் லைனில் தெரியும். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்கோப் பாக்ஸை வந்து எப்போதுமே 3Dயில் ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மேக்ஸிமம் 3D வந்து ஒரு காம்பவுண்ட்டை போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனோட்டேஷனில் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து செக்ஷன் பாக்ஸ் மட்டும் போதும். இன்கேஸ் நீங்கள் லெவல்ஸ் என்ன லெவல்னு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லெவலை மட்டும் நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க, அது போதும். லெவலை நீங்கள் ஆனில் வைக்கும்போது செக்ஷன் பாக்ஸ் ரொம்ப குட்டியாக இருந்தால் லெவல் தெரியாது. கொஞ்சம் லீனியராக லைட்டாக அப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா லெவல் தெரியும். ஓகேவா, புரியுதா. ஸோ இதான் வந்து அனோட்டேஷன் கேட்டகரி. நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் லைன், ரெஃபரன்ஸ் பிளேன், ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் க்ளவுட் டேக், அப்புறம் ரிவிஷன் க்ளவுட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன்னால் நம்ம அனோட்டேஷனில் போடுவோம்ல ரெஃபரன்ஸு. இப்போ நான் வந்து அனோட்டேஷன் கேட்டகரிக்கு போய்க்கிறேன். அனோட்டேஷன் இருக்கிற டேப். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெஃபரன்ஸ் லைன் இங்கே எங்கே இருக்குது. ஸோ நான் வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து நான் டிஎல் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இது மாதிரி லைன் வருதா. இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் லைனில் வந்து தான் ஜாயின் ஆகும். ஓகேவா, இப்போ எனக்கு இது மாதிரி லைன் சில டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லைன் இது மாதிரி க்ரீன் லைனாக இருக்கும். அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன்னு காட்டும். ஓகே, அப்போல்லாம் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் லைனை போய்ட்டு ஹைட் பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு ரிவிஷன் க்ளவுடு. ரிவிஷன் க்ளவுட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ரிவிஷன் க்ளவுடையும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து விவி கொடுத்துட்டு இப்போ வந்து ரெஃபரன்ஸ் லைனே இப்போ ரிவிஷன் க்ளவுடே போயிடுச்சு. ரிவிஷன் க்ளவுட் நமக்கு ஆஃபில் இருக்குது ஒரு வேளை. ஓகே, ஆஃபில் இருக்குது. இப்போ நான் இதை எனக்கு வேணும் ரிவிஷன் க்ளவுடை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆன் பண்ணி அப்படின்னா ரிவிஷன் க்ளவுட் நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா,
இது மாதிரி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே இதோட நேம் காமிக்கும் ரிவிஷன் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ பார்த்து ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து அனோட்டேஷன் கேட்டகரிஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் விவி கொடுத்து நான் இங்கே போய் அக்சஸ் பண்ணிக்கிட்டேன். இதே நம்ம வந்து வியூ டெம்ப்ளேட் செட் பண்ணுவோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? ஸோ வியூ டெம்ப்ளேட் நான் வந்து செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வியூ டெம்ப்ளேட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே போய் எடிட் பண்ண போகிறீங்க. எங்கே இருக்க அனோட்டேஷன் கேட்டகரி, இங்கே போயிட்டு எடிட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? புரியுதா? இதான் வந்து அனோட்டேஷன் கேட்டகரி. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் என்ன டவுட்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபில்டரை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.